அழகேஷ் நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ப்ளூ லாக் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் வின் பண்ணிட்டேனா என்னோட டீமும் அதோட முடிஞ்சிடல. ஆனா நீ இப்படி பண்ணக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு எதிர்பார்க்கல. என்ன பண்ற நீ? மை டியர் பிரதர் ரெயின், இதுதான்டா உண்மை. இதை புரிஞ்சு நடந்துக்கோ. இதுதான் ஒன் ஷாட் மேட்ச். தயாரா அப்படின்னு அவனை டாச் பண்ணி அந்த இடத்துல இருந்து முன்னோக்கி போக ரெண்டு ஒரு நிமிஷம் பதட்டமா பயத்தோட இருக்கான். இதுக்கு முன்னாடி சீசன் 1 எண்டிங்ல ஏதோ கிட்ட அப்ரோச் பண்ண அதை ரென்னே கிடையாது. அவனுடைய பிரதரை பார்த்து அவ்வளவு பயப்படுறான். அவனை இவனை தடுக்கலான்னு பார்க்க ஒரு செகண்ட்ல அவனுக்கிட்ட இருந்து பாலை பிடிங்கிட்டு அவனு போட ரெண்டு ஷாக் ஆயிட்டு, ஏன் அண்ணா ரென் 4 வருஷங்கள் ஆயிடுச்சு, நீ என்னமோ தயாராகாம இந்த இடத்துல என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு ரெண்டு இப்ப மூச்சு வாங்கி பயத்தோட இருக்க. அதோட இப்போ மானிட்டர் ரூம்ல ஈகோவும் போன் வரத்தை அட்டன் பண்றான். அந்த கால்ல இருக்கிறோம், சார் ஈகோ, நீங்க நினைச்ச போலயே பயங்கரமா சாதிச்சிட்டீங்க. இந்த ப்ளூ லாக் விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறது இட்டோசியா தானே, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. மீடியா எல்லாம் பயங்கரமா வாய பொழுது பாத்துட்டாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பெரிய மேட்ச் வேற, மிகப்பெரிய பணம் வர நம்ம வரும். உன் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது. என்ன நீங்க இது சீரியஸா எடுத்துக்கிறீங்க? உண்மையிலே இது நல்ல விஷயம் தானே. நீங்க நினைக்கிறீங்க அந்த U20 ஜப்பான் டீம் உங்களுடைய ஸ்ட்ரைக்கர்ஸ் தரமா அடிப்பாங்க. அதை நீ பொறுத்து இருந்ததுன்னு பார்க்க போறேன். ப்ளூ லாக் இந்த இடத்துல ஜாப்பனீஸோடைய சாக்கரிய மாத்த போகுது. ஹலோ வைரங்களா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல 300 ஹை ஸ்கூல் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல நீங்க மட்டும் தான் மிஞ்சி இருக்கீங்க. மொத்தமா இந்த இடத்துல 35 பேர் இருக்கீங்க ரிமைனிங். அது மட்டும் இல்லாம வேர்ல்டோட நம்பர் 1 ஈகோயிஸ்ட் இதுல இருந்து வெளிப்பட போறீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்களுக்கான மேட்ச் 3 வாரம் நடக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஹிட்டோஷி ஷியா ஜப்பானோட U20 கேப்டனா அவரே லீட் பண்றாரு. ஜெயிக்கிறதுல சரி, ஜப்பானுக்கு பெருமையை சேர்க்கிறவரு இவர் தான். அப்ப நீங்க எப்படி? ஆனா இதுல நீங்க தோத்துட்டீங்களா? இந்த ப்ளூ லாக் உங்களோட நேஷனலோடைய கனவு அழிச்சிடும். அதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். இப்ப ஏசாக்கியும் யோசிக்கிறான், நான் இந்த இடத்துல வந்து சில மாசங்களே ஆயிட்டு இருக்கும். ஆனா யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க நான் இந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பேன். உண்மையிலே இந்த ப்ளூ லாக் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கு. நான் ஒரு நாள் கீழே ஜெயிப்பேன். என்னோட டீம் ஃபியூச்சர்ல ஜெயிச்சு ஜப்பானுக்கு பெருமை சேர்ப்போம். இந்த சமயத்துல இந்த ப்ளூ லாக்ல மட்டும் நான் தோத்துட்டேன்னா அந்த கனவை எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அதனால இந்த மேட்ச் என்னோட லைஃபை நிர்ணயிக்க கூடியது. ரைட்ஸியும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, இதுதான் இருக்கிறதுல ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நாங்க யாரு கூட டீம் அப் பண்றது, எப்படி பண்றது? ஏன்னா இவனுக்கு எல்லாருமே ஃபார்வர்ட்ஸ் பண்றவனுங்க. தகமருவும் எனக்கு தெரிஞ்சு நான் மிடில் ஃபீல்ட்லயும் அந்த டிஃபெண்டராகவும் இருப்பேன் சில டைம்ஸ். சரி சரி சரி, உங்க பிரச்சனை புரியுது. ஆனா உங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல. கண்டிப்பா அந்த U20 நீங்க ஜெயிக்கணும்னா இங்க இருக்கிற ஒருத்தர் அனுசரித்து சேரணும் ஒரு டீமா. என்னது இங்க வாய்ப்பே எடுத்துக்கலாம் அப்படின்னு டக்கி மிட்சுவு கலறான். அனுச சொல்லணும், அவர் சொல்ற மாதிரி நம்ம பண்ணலனா இந்த இதை விட்டு கிளம்ப வேண்டாம் அப்படின்னு ஆரியும் சொல்ல. என்னது என்னடா முட்டாள்தனமா பேசுங்க சொல்லிட்டு ரைச்சி கத்தினரு. உங்க வாயை மூடுறீங்களா? நான் முக்கியமா இப்போ ஒரு டீம் அறிவிக்க போறேன். அந்த டீம்ல மொத்தமா ஒரு 6 பேர் இருப்பாங்க. அவங்க தான் டீமோடைய அதாவது மெயின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேர் நான் சொல்லட்டா? முதல் பேரு ஹிட்டோஷி ரின். ஹீரோவும் ரின். இவன் நம்பர் 1 தான் ஜெசி போட்டு இருக்கான். ஹீரோ கூட நம்பர் 1 தான் இருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்பர் 2 யாருன்னா ஷிடோ ரோய்சி. அடடா தயாரா? அடடா நீ நம்பர் 1 நான் நம்பர் 2. ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் போலயே. நம்பர் 3 கருசோ டாபிட்டோ. எனக்கு அது நல்லாவே தெரியும் என்னதான் சூஸ் பண்ணுவீங்கன்னு. நம்பர் 4 ஓட்டாயா ஈட்டா. நம்பர் 5 யோகி மியா கென்யோ. இன்னும் ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா அது நானா தான் இருக்கணும். நானா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டாப் 6ல நானும் ஒரு ஆளா இருக்க விரும்புறேன். லாஸ்ட் நம்பர் 6 நாகி ஷெஷிரோ. அட என்னையா அடிச்சா? எஸ்கேஸ் மீ சரிகோ. என்ன எதுக்காக 5வது ஆள தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா என்னுடைய முதல் ஆளுக்கும் எனக்கும் என்ன டிஃபரெண்ட் அதுல பாத்தீங்க? அது வேற சிம்பிள் தான்டா. எங்க இருக்கிற 35 பேர்ல கிட்டத்தட்ட அந்த வேர்ல்ட் 5 எதிர்க்கக்கூடிய லெவல்ல 6 பேர் தான் இருக்கீங்க. அதுல முதல் இடத்துல இருக்கிறது ஹிட்டோஷி ரின், அப்புறம் ஷிரோ ரோஷி. ஏன்னா கோல் ஸ்கோர்லயோ ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல வேர்ல்ட் 5 எதிர்க்கிற லெவலுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி லாஸ்டா இது என்னோட டிசிஷனும் சொல்லலாம். இப்ப சாட்டிஸ்பாக்சனா நாளுக்கான கொஞ்சம் வாயை பொத்தணும். தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. மாடல் பையன். என்னது அவன் மாடலா? அவன் மாடலா இருந்தானா எதுவா இருந்தானே அவன் அந்த வேலையை ஓட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கானா அவனை நம்ம தோக்கடிக்கணும். சரி, நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த 6 பேர்ல ரேங்கிங் வைஸா 3 குரூப்பா நான் பிரிக்க போறேன். ஒரு குரூப்லயும் 2 டாப் பிளேயர்ஸ் இருப்பாங்க. மொத்தமா 3 டீம் இருக்கும். இந்த டீமுகள்ல கிட்டத்தட்ட ரிமைனிங் இருக்கிற 29 பிளேயர்ஸும் டிசைட் பண்ணி அவங்க கூட டீம் அப் பண்ணி விளையாடலாம். ஒரு டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் இதுல தான் செலக்ஷன் ஆவீங்க. அதுல கிட்டத்தட்ட கோல்ஸ் மொத்தமே 5க்கு 5 தான் வைக்க போறோம். அப்பனா இதுல டாப் 6 உடைய அட்டாக்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் இவங்க பார்க்க விரும்புறாங்க. அதே மாதிரி மத்த பிளேயர்ஸ் கூட இவங்க விளையாடும் போது எப்படி இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க போல. அதே மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். டாப் 6க்கு எதிராக இந்த 29 பேருக்கு வெறும் ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் அவங்க கூட விளையாட. ஒன்லி 1 மேட்ச் மட்டும். இதுல நீங்க தோத்துட்டா நேஷனல பத்தி யோசிக்கவே கூடாது. ஆனா ஜெயிச்சவங்க மட்டும் தான் U20 ஜப்பான் டீமுக்கு எதிராக மேட்சுக்கு போக போறீங்க. வெறும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கா. நம்மளோட ஃபுல் ஸ்கில் இந்த இடத்துல பயன்படுத்தணும். இதை போட மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா டீமுக்கும் பொதுவா ஆடக்கூடிய ஒரு பிளேயரையும் இந்த இடத்துல வைக்க போறோம். அவர் ரன்னர். இந்த டாப் 6க்கு அப்புறம் நம்பர் 7 இருக்க போற அந்த ஆள் பஜ்ரா மெகுரோ. அவர் தான் அந்த பிளே பண்ண போறாரு. அடடா இப்ப எல்லாத்தையும் விளையாட போறானா? ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன விட சிறந்தவங்களா இருக்காங்க. சரி, டாப் 6 சேர்ந்தவங்க உங்களுக்கான அனதர் ரூமுக்கு போங்க. போயிட்டாங்களா? சரி, ரிமைனிங் 29 பேருக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். கீ ஆக்டிங்காக ட்ரைஅவுட்ஸ் 2 விதமா நாங்க மாத்த போறோம். அதாவது அரக்ஷன் அண்ட் கொன்சிஸ்டன்ஸ். இதுல டாப் 6க்கு மாஸ்டர்ஃபுல்லான இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கோரிங் பவர்ஸ்ல இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஒருத்தானவங்களான்றத தனிப்பட்ட முறையில நிரூபிச்சாகணும். அவங்களோட இடத்தை நீங்க பூர்த்தி பண்ண முடியும் வகையில எங்களுக்கு தெரிவிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அண்ட் லாஸ்ட் ஒரு விஷயம், சப்ஸ்டிடியூட். அது நீங்களா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் யாரும் டாப் 6 கூட ஃப்ரெண்ட்லியா விளையாடுற வேலை வச்சுக்க கூடாது. இதுல உங்களோட நோக்கமே உங்களோட திறமையை காமிக்கணும். ரெடியா? என் ஃபியூச்சரை நான் இதுல தான் நிர்ணயிக்க போறேன். இதை நான் சாதிப்பேன்.
இவங்க எல்லாத்துக்கும் மேல நான் வரணும். சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அதுக்கப்புறம் கேபிட்டேரியால இவங்க லஞ்ச் சாப்பிட்டு இருக்க இக்கா கூடிய பொழுது கட்டுறான். ரைச்சியும் டேய் இவடே என்னடா இப்படி சாப்பிடுற? அதெல்லாம் கண்டுக்கூடாது. நான் சாப்பாடு நான் சாப்பிடுறேன், உங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கும் போலியே அப்படின்னு கேட்க மறு எடுத்து சாப்பிடு. டேய் இது எந்திரா உந்தியத்தை நீ தானே சாப்பிடணும். டேய் உண்மையில சூப்பரா இருக்கா. வே துப்புடா அப்படின்னு அவன் கதை இரவு நேரம் பக்கம் பஜ்ரா கூட பேசினு இருக்கேன். ரைச்சியும் வாய் மட்டும் சாப்பிடுங்க. ரைச்சியும் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு டீம் ஜெட்ல ரீயூனியன் பண்ண முடியாது. ஏன்னா நான் ரொம்ப சோகமா இருக்கேன். நருஹாயா இந்த இடத்துல இல்ல. பிளஸ் அது மட்டும் கிடையாது, கோன் இல்ல, இமமுரா இல்ல, லேமன் இல்ல, ஆமா இன்னொருத்தனும் குனிகாமியும் இல்ல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா அவனை எலிமினேட் ஆவானு. அவனா உண்மையிலேயே அவன் நல்ல பிளேயர் தெரியுமா? ஆனா நீங்க ஒருத்தனை மாத்திட்டீங்க. ஷிடோவை வெளியே தேத்தி விட்டுங்க. ப்ளூலாக பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதாரணப்பா. என்ன சொல்லிச்சுக்கிறீ? ஆமா ஜப்பான் U20க்கு இப்ப நம்ம எல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கும் போது இதுல நிலைச்சிருக்கணும்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. இதுல நம்ம தோத்துட்டா வெளியே போக வேண்டியது ரூல்ஸ் ஆச்சு. அதனால மத்தவங்க பத்தி நீ கவலைப்படுறது கூட இந்த இடத்துல டைம் யூஸ் பண்ண கூடாது. அவன் சொல்றது உண்மைதான். சரி गाइस, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிறவங்க வச்சு இப்ப டீம் பண்ணலாமா? எந்த டீம் முடிவு பண்ணிருக்கீங்க? நான் டீம் ஏ கூட போறேன். ஜெகமருவும் நான் டீம் பி இல்லனா சி க்கு போலான்னு இருக்கேன். பஜ்ராவும் எனக்கு தெரிஞ்சு நான் லாட்டரி போட்டு சூஸ் பண்ணலான்னு இருக்கேன்பா. ஏன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் 2 மேட்சஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிதான். ஏன்னா ஃபார்மரா ஒரு ஜெட் டீம்ல நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான காயா இருக்கிற. அதனால உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. பஜ்ராவும் ஈகோயிஸ்டுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி சிகிரி நீ என்ன யோசிச்சேன்? நான் இன்னும் முடிவு பண்ணல. சரி இசக்கி நீ? நான் டேய் ஏவா சி க்கு போறியா? ரென்னா அப்படி இல்ல நாக்கியாவா? சரி நீ என்ன நினைக்கிற பஜ்ரா? நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு யாரு கூட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதோ அப்பதான் உன்னோட வெப்பனை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு காம்பினேஷனோட ப்ளே பண்ண முடியும் அந்த இடத்துல. அதனால சீக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உனக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நீ 2 கூட சேர்த்துல இருந்தாலும் நல்லதுதான். சரியாதான் சொல்றேன். அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தை நான் யோசிச்சு பாக்குறேன். எது இப்ப பெஸ்டா இருக்கும்? எந்த டீம் கூட நம்ம சேரலாம்? அதுக்கப்புறம் டாப் 6 உடைய விஐபி ரூம் காமிக்க. நாகி கேம் விளையாண்டு இருக்கும்போது கென்யோவும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நாகி. வாப்பா நாளுக்குண்ணா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நாகி. நம்மளோட டீம் எப்படி கிடைக்கும்னு. அந்த இடத்துக்கு ஷிடோயும் வர ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. நம்பர் 1 ரென்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. என்னையும் உன்னோட டீம்மேட்ஸையும் இக்னோர் பண்ணாத. உனக்கு நல்லாவே தெரியல. அடடா என்ன இப்படி பேசுற? நான் ஒன்னும் இன்ட்ரெஸ்டா இல்லடா உங்ககிட்ட பேசணும்னு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லன்னா நம்ம தோத்துடுவோம். தோத்தவா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே பண்ணிட போச்சுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கடா. டீமுக்குள்ள இப்படி அடிச்சு அவன் நிறுத்துங்கடா. விடு சண்டை போட்டோம். பிரேக் பண்ணி தானே இது. இவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஹெட் ஷாட் அடிக்கடா அப்படின்னு அவன் நாகிய பழம் இருக்க போன பார்த்து இங்க இவனுக்கு 2 சீரியஸா சண்டை போறாங்க. ரென்னோ என்னோட கேம்ல நீ தலையிடாத. என்னோட வழியில குறுக்க வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். நான் சும்மா இந்த இடத்துல சாக்கரை விளையாட மட்டும் தான் வந்தேன். ஆனா லாஜிக்கல ஒரு சண்டை போடுவோமா இப்போ? நிறுத்துங்க அப்படி நீங்க இஷ்டம் வர. உங்க நிறைய பேருக்கு செல்ஃப் அவேர்னஸ் வேணும்பா. நான் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரமா பெருமையா பேசிட்டு வரேன். நீங்க நானா இங்க முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளூலாக பத்தி தெரியல. இப்ப 3 குரூப்பா பிரிச்சு விட்டதுல ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு தான் பார்ட்னர்ஷிப்போட நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பெஸ்டான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பிரிச்சு விட்டுருக்கும் அவங்களுடைய திறமைகளை வச்சு. அது மட்டும் இல்லாம ரிமைனிங் டீம்மேட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க கூட சேர்ந்து உங்களுடைய மேட்ச்ல புதிய திறமைகளை எங்களுக்கு காமிங்க. உங்களால என்னதான் முடியும்ன்றதை நிரூபிங்க. அப்பதான் இந்த வேர்ல்டோட பெஸ்டான ஆளுகளா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னமோ உங்களுடைய அந்த டாப் 6 சொல்லப்படுற இடத்த தக்க வச்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட திறமைய காமிங்கடா. ஏன்னா ப்ளூலாக பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய இடத்துக்கு இன்னொருத்தன் சாதாரணமா வந்துருவான். அதனால உங்களோட இடத்த தக்க வச்சுக்கோங்க. அப்படி நீங்க தக்க வைக்க தவறிட்டீங்கன்னா அப்புறம் மத்தவங்க அந்த இடத்த பிடிச்சுப்பாங்க. இதனோட முடிவா நான் விரும்புறது உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்கன்றேன். இரவும் பாத்ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது அடடா என்னடா பேசுறது புரியல. இப்ப நான் 2 என்ன பண்றது? ஒண்ணு நாகி கூட சேருதா இல்ல 2 கூட சேருதா? 2 பேர்ல யாரு கூட கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் ஆகும்? அது மட்டும் இல்லாம டாப் பொசிஷன்ல நானும் அதுல ஒருத்தனா இருக்க விரும்புறேன். பத்தத்துக்கு பஜ்ரா வேற இந்த மாதிரி சொல்லியிருக்கான். கெமிக்கல் ரியாக்ஷன் யார் கூட எல்லாம் நடக்கும் தெரியலையே. ஜஸ்ட் வெறும் ஒரே கேம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. நான் என்னத்த பண்ண போறேன்? இது ரொம்ப தப்பு தான். இது நினைச்ச மண்டை வடிக்குது. இதுக்கே மண்டை வடிச்சா எப்படிடா? உனக்கு மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு பாரோ நீ டிசைட் பண்ணியா எந்த டீம்ல சேரலான்னு? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சீல சேர்ந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா லாங் சைட்ல எனக்கு ஃபெமிலியரா இருந்த ஃபேஸ்னா அவனுக்கு மட்டும் தான். அதனால அவனுக்கு கூட விளையாட மட்டும் தான் என்னால ஜெயிச்சு முன்னேற முடியல. அது மட்டும் இல்லாம நான் தான்டா கிரவுண்டோட கிங்கு. இதனால தானே உன்னை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் விட இசக்கி ஏன் நீ அந்த டாப் 6ல ஒருத்தனா வரல? நான் நினைச்சேன்டா நீ அதுல ஒரு பர்சனா வந்திருந்தேன்னா கண்டிப்பா என் கையால உன்னை நான் கிரஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா என்ன புள்ளி பண்ண அந்த கழுதையை நான் சும்மா விடக்கூடாதுல. அடடா இன்னும் நான் வச்சுக்கா டே மன்னிச்சிடா. அவனும் அந்த கிளம்ப இசக்கிக்கோ. ஏன்னா உன் பேச எல்லாம் இதெல்லாம் கழுவி இருக்கியா நீயும்? சரி எந்த குரூப் நீ முடிவு பண்ணிட்டியா? சரி வெயிட் பண்ணாத வாய் கோப்பிலே பேசலாம். ஏன்னா ஈகோ ட்ரை பண்றது என்ன தெரியுமா? இந்த ப்ளூ லாக்ல தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய ஸ்பிரிட்டை தூண்டி விட பாக்குறான். ஆனா ஒரு நாள் இதை விட்டு வெளியே போகும்போது வேற லெவல்ல மாறி இருப்போல. அது ஓகே நீ டிசைட் பண்ணிட்டு நீக்கும். நான் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். பட் எந்த டீமா இருந்தாலும் என்னோட ஸ்டைல தான் நான் பயன்படுத்துவேன். ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள பல திறமைகள் இருக்குடா. சில முறை தலைமை தாங்குற இடத்துல கூட நீ சரியான ஆளா தான் அவர் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அவனுங்களை பேசினு இருக்கேன். ஹீரோவும் டிவில கொஞ்சம் பாஸ்ட் மேட்ச்ல பாத்துன்னு இருக்கான். 2க்கு எதிரான போராடணுமா? ஆனா அது நாகி இல்லாம முடிச்சிருக்காது. ஆனா என்னால ஈஸியா முடிவு பண்ண முடியல அப்படின்னு அவனும் பார்த்து நிற்க. பின்னாடி பார்த்த ரியோவும் இருக்கான். என்ன ரியோ? நானும் அதே குழப்பத்தில் தான் இருக்கேன். என்ன நீ நாகியோட டீம்ல தான் போய் சேரப்படியா? நாகி கூட நான் நல்லா பழகுனால இந்த மாதிரி பேசுறியோ? இல்லடா உங்க கூட சண்டை நடந்தது. ஆனா அதை வச்சு நான் எப்படி பேசல. எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதை கண்டிப்பா என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது சரியா வருமானு. அது என்ன? அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு செகண்ட் செலக்ஷன்லயே பல விஷயத்தை புரிஞ்சு வச்சுட்டீங்க. நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிக லெவல் ரீச் பண்ணணும். ஏன்னா இது கிடைச்சிருக்கிறது எனக்கு 2வது வாய்ப்பு. இது என்னோட கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம். எக்காரணத்தை கொண்டு இதை நான் கைவிட்ட மாட்டேன். அதனால அடுத்தது என்ன பண்ண போறேன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அதே தான் யோசிச்சிருக்கோம். நீ சரியா
சரியா தான் சொன்னேன். நம்ம ஒன்னா விளையாடலாம் கண்டிப்பா நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நன்றி இதை புரிய வச்சு தெரியும். இப்ப எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. இதை கேட்டா அவனு வாய குழந்தை இவனை பார்க்க உண்மையிலே நீ உன்னோட பவர் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுடா. அங்க பண்ண தப்ப இந்த இடத்துல பண்ணாத. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஓட்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது மூலியமா அன்னைக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ரெடி ஆயிட்டு வர சொல்றாங்க. சரி ஃபைனல் அசைன்மெண்ட்ல அரேனாக்கு வந்துட்டீங்களா? எந்த இடத்துல அனௌன்ஸ் படி எந்தெந்த டீம்ல யார் யார் இருக்க போறீங்கன்றத சொல்லல. என்னுடைய லாஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி முக்கியமான அசைன்மெண்ட் இது. அது மூலியமா ரென் அப்படின்னு ஹீரோவும் முடிவு பண்ண இப்ப டீம் எல்லாம் பார்க்க பஜ்ரோ பார்த்தா ஏ டீம்ல இருக்கான். பி டீம்ல பாரோ, ரைச்சி, நிக்கோ அண்ட் சிகிரி இருக்கான். நாகியோட டீம்ல ஜெனட்சோ அண்ட் ககமாரு இருக்கான். ரியோ கூட சிஏ தான் சூஸ் பண்ணிருக்கான். அப்பனா நாகி கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்க போறேன். அவர் சொன்ன மாதிரி கீ ஆக்டிங்ல சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி இருக்கிற டாப் 2 டாப் 1 என்ன திரும்ப பார்க்க வைக்கணும். இதுக்கப்புறம் ஜப்பான் U20 தான் அப்படின்னு ஹீரோவும் மேட்சுக்கு போயிருக்கேன். ஏய் நல்லா புரிஞ்சுதா? இவர்தான் ஜப்பானுடைய ஃபுட்பால் யூனியன் ஸ்பெஷல் அட்வைசர் பரத் சூட்டா. எஸ் சார், நீங்க என் கூட ஜாப்பனீஸ் சாக்கருக்கு கை கோத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு ஹொய்டி செஜி. இவர்தான் ஜப்பான் U20 அதாவது அண்டர் 20 டீமோட மேனேஜர். இதை கிரஷ் பண்ணுங்கடா. முட்டாள்தனமானது இதெல்லாம். கவலையப்படாதீங்க, சிறப்பா பண்ணிடலாம். பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிறேன். உங்க டீம் தான் பெஸ்டா இருக்கணும். அவன் பார்த்தா அந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்டையே சுத்தமா பிடிக்கல போல. அது எதிராக இருக்கிறதுனால U20 தான் இப்ப சப்போர்ட் பண்ற மாதிரி அவனும் இவங்களை கிரஷ் பண்ண சொல்லியிருக்கான். அப்புறம் கேப்டன், உங்களோட விளையாட்டுக்காக நான் காதன இருக்கேன். கவலைப்படாதீங்க, அது கூடிய சீக்கிரமா வரப்போகுது. ப்ளூ லாக் தயாரா? ஹீரோவும் எவன் வந்தாலுமே சரி, நான் தான் இந்த உலகத்தோட நம்பர் 1 ஸ்ட்ரைக்கரா இருக்கணும் அப்படின்னு அவனை சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.